தமிழக வெற்றி கழகத்தின் தலைவா. யார் அந்த நாதாரி? தலைவா வா, தலைமை ஏற்க வா. இது அது இல்ல. தலைவா, தலைவா, வா தலைவா, வா சாமி. மானம் கெட்ட போல. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்மட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. தமிழ்நாடு தான் விஜய், இந்த விஜய் தான் தமிழ்நாடு. விஜய் தான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டை கேள்விக்கட்டா விஜய் கேள்விக்கட்ட மாதிரி, விஜய் கேள்விக்கட்டா தமிழ்நாட்டை கேள்விக்கட்ட மாதிரி. யாரா எழுதி கொடுத்ததெல்லாம்? ஆக்கம், ஊக்கம், உணர்வு, இயக்கம் எல்லாமே ஐயாவுடையதா. இவர் மனசுல என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே ஸ்கிரீன்ல கொண்டு வர்றதுதான் ஐயாவுடைய வேலை. நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த சொத்து எவ்வளோ? உங்க பின்னாடி இருக்காருல செங்கோட்டையன், அவர்கிட்ட கேளுங்க. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற சொத்து எவ்வளோ? அதை ஓபனா டிக்ளேர் பண்ண முடியுமா? இந்த ஆதவர்ஜுனன் பையன் தெரியுமா, வளர்ந்துகிட்டவன், அவன்கிட்ட கேளுங்க. என்னையா கோட்டு குடுக்குற? இவன் நைட் ராஜா வீட்டுல கொள்ளடிக்கான். இவன் பெருமாள் கஞ்சா விக்கான். அவன் 5000 தான் கெடுதான். நம்ம கண்ணர் கமலா கட்ட பஞ்சாயத்து அவன் ஒரு 4000 கெடுதான். ஏடா, லாட்டரி சீட்டு வித்த காசுல பண்ணது ஊழல் கிடையாது. பிளாக் டிக்கெட் வித்த காசு ஊழல் கிடையாது. ஆனா இங்க பாருங்க, தொழிலை பத்தி பேசாதீங்க. நான் உங்க தொழிலை பத்தி பேசுறேனா? 15 நாளைக்கு முன்னாடி தான் சென்னை உயர்நீதிமன்றம் அப்படின்னு துப்பி 1.5 கோடி ரூபாய் அபராதம் வச்சிருக்கு. அது போன மாசம். நான் சொல்றது இந்த மாசம். தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் இந்த போர். இதே தேஞ்சு போன டேப்பு. ஏய், என்ன 2 தடவை கேட்டதே டென்ஷன் ஆவற? 2000 தடவை கேட்டிருக்கோம். நம்மளோட ஆட்சி அமைஞ்சதும் அந்த படம் வந்தா பாத்துக்கடா. ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் நேரடியா வந்து என்னுடைய சொந்தங்களாகிய உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். ஆட்சிக்கு வந்தா கிராமமா போய் மக்களை சந்திப்பீங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலையே கிராமம் போய் மக்களை சந்திக்கிறது தான். அதனை ஆட்சிக்கு வந்தாதான் பண்ணுவேன்றதே ஒரு அடிமட்ட கேவலமான முட்டாள்தனமான ஒரு பேச்சு. இதெல்லாம் ஒரு வாக்குறுதின்னு கொடுக்கறதுக்கும் எப்படிதான் மனசு வருதோ. முதல்ல மக்களை போய் சந்திங்க, மக்கள்கிட்ட ஒவ்வொருத்தர பேசுங்க, பேசி வாக்கு சேகரிங்க. சும்மா இருக்கனே, உழைச்சா உங்களுக்கு வேர்க்கும். அதான் ஆகாதே. ஆமாப்பா, எனக்கு வேர்வை ஒத்துக்கிறாரா? அதை விட்டுட்டு என்ன நீங்க ஆட்சியில் உட்கார வைங்க, அப்புறம் தான் உங்க வீட்டுக்கு வருவேன். என்ன நான் உங்களை பாப்பேன். இதான் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. என்னடா புத்தலாட்டாது? அதாவது வீட்டுல இருக்கிற விஜயம் உழைக்கணும். உங்களை இந்த விஜய ஜெயிச்சு எம்எல்ஏ வாக்கி முதலமைச்சர் ஆக்கணும். எலெக்ஷன் வரும், எம்எல்ஏ மந்திரி ஆகி ஒரு நாளைக்கு சிஎம் ஆயிடுவ. நாங்க உனக்கு போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கணும். நீ கார்ல டாடா கட்டிட்டு போயிட்டு இருப்ப. செம்ம காமெடியா இருக்கு. பாத்திருக்கேன், பார்த்தது இல்ல. இப்ப பாரு, இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி, உடலும் உயிரும் மாறி. இப்படிதான் நமக்குலாம் அப்படி சிரிப்பு வருதோ? இதுல என்னடா கஷ்டம்? ஐயோ பாரு, என் மனுஷன் எவ்வளவு ஃபீலிங்கா பேசிக்கிட்டு இருக்கான். சாரி, இதெல்லாம் உனக்கு கஷ்டமா இருக்கு. இது உனக்கு கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்கு. இனிமே தட்ட தூக்கி டிவின்னு வந்த ஐயோ மாறி தொலை மாட்டேன். உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. உனக்கு மண்டையில பிரச்சனை? ஐயோ அப்படி சொல்லாத. என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சே. கான்சென்ட்ரேஷனுக்காக குளிர் ஊதோடு யூஸ் பண்றியா? ஆமா, அப்படி சுருன்னு ஏறுதா, அது நல்லா. ஆனா அவங்களுக்கு தெரியாது, என் மேல அவதூறு பரப்புனா அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரின்னு. சென்சிட்டிவான சென்டிமெண்ட். ருக்கோ ஜரா, சபர் கரோ. அவங்களுக்கு தெரியாது என் மேல அவதூறு பரப்புனா இவன் மேல அவதூறு பரப்புற மாதிரி. என்ன திட்டினா இவனை திட்டுற மாதிரி. என்ன பைத்தியக்கார கூட்டி திட்டினா இவனை பைத்தியக்கார திட்டுற மாதிரி. ஏன்னா எனக்கு இவனுக்கு மேல இருக்கிற உறவு அப்படி. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இப்ப எதுக்கு மென்டல் மாதிரி ஆகுறன்னு கேட்காதீங்க. டயலாக் மறந்துடுச்சு. ஆந்திரா சட்டமே நல்லா இல்ல.
என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஆந்திராக்கு தமிழ்நாடு ஆந்திராவில் விஜய் வந்தா மட்டும் நான் கன்ஃபார்மா நிற்போம். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவருக்கே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். ஆந்திராவில் நிக்கேக்குவோம், விஜய் நிக்கேக்குவோம். தமிழ்நாட்டுல கந்தலான பத்தாதுன்னு ஆந்திரா போய் கண்டமாக போறாராம். ஐயோ பாத்துட்டு எங்க அண்ணனை பாத்துட்டு. ஐயோ நான் தானா அரே பாத்து நீதானா நீ பாத்துன்னா இவனை நம்புவானா. ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. இப்போ வந்து விஜய் வராருன்னு சொல்றாங்கல்ல, இப்படி ஒரு மனுஷன் ஒரு திரையில நடிக்கிறப்ப இவ்வளவு நடிக்கிறாரு, திரையில நடிச்சுட்டு இருக்கும் போதே சைடுல வந்து நிறைய நல்ல விஷயம் பண்ணிருக்காரு. எப்ப நீ அத சொல்றியா? புரிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட மனுஷன் ஒருவேளை சிஎம் ஆனா, முதலமைச்சர் ஆனா என்ன பண்ணுவாரு? அப்படியே ஒரே புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. அவர் நல்லா பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன். சரி, நீங்க வெளிய பேசுறீங்க. மார்க் பேஸ் பண்ணி போறதுனால பசங்களுக்கு வந்து டேலண்டே இல்லாம போயிடுச்சு. சோ எஜுகேஷன் சிஸ்டம் மாறினா இவர் வந்து மாத்தணும். ஐயா அந்த ஆள் படிக்காதவன் கை நாட்டுன்னு தெரிஞ்சு நீ மனுவை கொடுத்து கேள்விப்படுத்த வந்திருக்க. திமுக அதிமுக அரசும் இவ்ளோ வருஷமா வந்து ரூல் பண்ணிருக்காங்க நம்ம ஸ்டேட்டை. அதனாலயும் நிறைய பேர் பலனடைஞ்சவங்க இருக்காங்க இல்லையா? இதுல கூட கண்டிப்பா நிறைய பேர் இருப்பீங்கல்ல. இருப்போம். தற்குறி முக்கியமா ஒரு கருத்து தெரிவிக்கிறது என்னன்னா, சார் அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. இந்த வயசானவங்க எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, இப்ப எப்படி நம்ம 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வந்து ஓட்டு தராங்க, அந்த மாதிரி ஒரு 65 மேல வயசு இருக்கிறவங்க ஓட்டு கேன்சல் பண்ணிடணும். இதோ பார், அறிவை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும், ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது. எனக்கு இன்னும் புரியல, வர்றவெல்லாம் தற்குறியா இருக்காங்களா? நீ தற்குறி ஆக்குறியா? உனக்கு ரோல் மாடலுங்கிறான். தாவேகாவோட வேட்பாளர் விருப்பமனு பட்டியலில் கேட்கப்பட்ட கேள்விதான் இது. அது முத கொஸ்டினை பாருங்களேன். கழகத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் ஆற்றிய பணிகள் என்ன? அணில் எழுதுவானுங்க. மரம் ஏறினேன், பேரிகார்டை தாண்டி குதித்தேன், போஸ்ட் கம்பத்தில் ஏறினேன், கூட்ட நெரிசல் ஏற்படுத்தினேன், பப்ளிக் நியூசன்ஸ் செய்தேன், போலீஸ்காரனை கடித்தேன். இதை தாண்டி அவங்க அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அடுத்தது, கழக போராட்டத்தில் பங்கேற்று சிறை சென்றீர்களா? கழகம் எந்த போராட்டமும் பண்ணதும் இல்ல, இவனுங்க போராட்டத்துக்கு சிறை சென்றதும் இல்ல. வேணா கரூர்ல 41 பேர் இறந்த வழக்குல எங்க தலைவர் வந்து சிபிஐ கேஸ் அட்டன் பண்றாரு, ஆதவர்ஜனா வந்து கேஸ் அட்டன் பண்றாரு, புசி ஆனந்த் வந்து கேஸ் அட்டன் பண்றாருன்னா சொல்லிக்கலாம். மற்றபடி அதுல இவனுக்கு எதுவும் நடப்பவும் முடியாது. இவனுக்கு போராட்டம் என்ன தெரியாது, இவங்க கூட போராட்டிக்கிறாங்க. இப்படி ஒரு கன்றாவியான கட்சி எங்காவது பார்த்தது உண்டா இவரான? கழக விதிமுறைகளுக்கு எதிராக நடந்ததாக உங்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா? இவனுங்களா? இவங்களுக்கு விதிமுறையும் கிடையாது, இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்படி கழகத்துக்கு எதிராக நடந்தாங்கன்னு இவங்களுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா முதல்ல விஜய் மேல எடுக்கணும், புசி ஆனந்த் மேல எடுக்கணும், ஆதவர்ஜனா மேல எடுக்கணும், ஏன் ஒட்டுமொத்த தற்கொலைங்க மேலேயே எடுக்கணும். இதெல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்டு வச்சிருக்காங்க. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. என்கிட்ட ஒருத்தர் துப்புரவு தொழிலாளி அந்த வேலைக்கு வச்சு சொல்லலாம் ஒதிப்பா உன்ன. வா, யாரு நீ? ஏஜென்டா? விசில் அடிக்கல வீட்டாண்ட ஒதிப்பா உன்னு சொல்லிடுறேன். அதனால காலையில இருந்து விசில் அடிச்சுட்டான். அடங்கம்மால ஏண்டா மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? தூய்மை பணியாளர்களே பாவம், காலையில கஷ்டப்பட்டு வேலைக்கு வந்து வேலை பார்க்க வராங்க, அதுவும் நம்ம போற குப்பைகள் எடுக்கிறாங்க. அவங்கள போய் மிரட்டி உன்னை உதப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கட்சி சின்னத்தை ப்ரமோட் பண்றதுக்காக விசிலடிக்க சொல்லி இருக்குது தற்குறி. சார் இவனை என்ன பண்ண சார்? இது எவ்வளவு மோசமான ஒரு மனநிலை. தூய்மை பணியாளர் வந்து விசிலடிக்கலாம் உடனே அடிப்பேன் உதப்பேன் அப்படின்னு மிரட்டி நீங்க விசிலடிக்க சொல்லுவீங்களா? நாளைக்கு வந்து உங்களுக்கு ஓட்டு போட சொல்லி எத்தனை பேரை நீங்க அடிச்சு உதச்சு மிரட்டி ஓட்டு போட வைக்க மாட்டீங்க. இது என்ன எவ்வளவு கேவலமான ஒரு மனநிலை. இதை பெருமையா வேற ஸ்டேஜ்ல பேசுறீங்க. இப்ப என்னங்கிறதுக்கு காரைக்கால் அமித்ஷா வர்றாரு. காரைக்காலுக்கு அமித்ஷா வர்றப்ப அங்க இருக்கக்கூடிய மதுக்கடைகளும் இறைச்சி கடைகளும் மூடுறாங்க. மதுக்கடைகளை மூடுவதை கூட புரிஞ்சுக்க முடியுது. காரைக்கால் அமித்ஷா வர்றதுக்காக ஏன் இறைச்சி கடைகளை மூடணும்? இன்னைக்கு பீகாருடைய துணை முதல்வர் வந்து விஜய் சின்ஹா வந்து என்ன சொல்லி அந்த கேள்வியை தமிழக அரசை பார்த்து கேளுங்க சார். காரைக்கால் புதுச்சேரி பாண்டிச்சேரி. ஓகே ஃபைன், சாரி. எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். ஒரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் கருணை தொகையாக வழங்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். கொடுத்தாதானே 20,000 கூட சொல்லிருப்பேன். சொன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதனாலதான் 10,000 சொன்னேன். கண்டிப்பா கொடுக்க மாட்டேன்.
ஏன் தம்பி இப்படி அடிக்கிறாங்க? உங்களை இப்படி பண்ண உங்களை சும்மா விடக்கூடாது தம்பி இப்போதைக்கு வீரம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். சட்டு புட்டு ஸ்பாட்ட காலி பண்ணிட்டு நம்ம ஏரியா பக்கம் போயிருவோம். சரி வண்டியில ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.